ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,077 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,085, லோ பார்த்தீங்கன்னா 25,076, ஹை பார்த்தீங்கன்னா 25,220. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,108 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ? 25,108. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 2 அது ஒரு நிமிஷம், ரெசிஸ்டன்ட் 2 ஆனால் 25,200 வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 25,220 லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் முடியும் போது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது 110 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளையோட மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியலான பாயிண்ட். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த 25,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹேர்டல். இந்த ஹேர்டில் நம்மளுக்கு பிரேக் பண்ணும், இந்த ஏரியாவை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணும். ஏரியாவை இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் 25,200 நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 25,200 இன்னையோட ஐயான 25,220 லெவலில் பிரேக் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தர் அப்வர்டை நோக்கி நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ், கரெக்ஷனில் சின்ன இறக்கம் போயிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா வரும், அதாவது 25,140 அந்த ரேஞ்ச், 140 to 150. லெட் வி கீப் இட் அஸ் 150 வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க இந்த ஏரியா. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அந்த ஏரியாவை பிரேக் அவுட் கொடுக்கலை. ஸோ இன்கேஸ் இந்த லெவலில் 25,140 to 150 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இன்னையோட ஐயான 25,220 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், நாளை தம்ப்நெயிலில் கூட நான் போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாளை மார்க்கெட் வந்து 25,200 கடந்து மேலே செல்லுமான்னு தான் கொஸ்டின் மார்க்கோட தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஃபர்தர் அப் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/10/25. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,140 வச்சுக்கோங்க. 140 to 150, லெட் வி கீப் இட் அஸ் 140. இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,220 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ், ஒரு அப் சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் வந்து நம்ம ஏடிஆராக சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 25,000 லெவல் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் இறங்கினாலும் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப்பாக இருக்கும். மார்க்கெட் இறங்குற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப்பாக இருக்கும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 24,900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,010 to 25,010 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,890 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 25,000
140 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,108 முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னையோட ஹை வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,010 வந்து நம்மளுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலும் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான லெவலாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.